வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக சி தரணி. அனைத்து வாக்குப்பதிவு இயந்திரங்களும் வாக்கு எண்ணும் மையங்களில் பாதுகாப்பாக சீல் வைப்பு. 24 மணி நேரமும் சிசிடிவி மூலம் கண்காணிப்பு தீவிரம். வில்லியனூர் தூய லூர்து அன்னை ஆலயத்தின் 149வது ஆண்டு திருவிழா 11ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவக்கம். புதுச்சேரியில் நடைபெற்ற தேர்தலில் 91.23% வாக்குப்பதிவு. புதுச்சேரி வரலாற்றில் இதுவே முதல் முறை. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் வாக்குப்பதிவு நிறைவு பெற்ற நிலையில் இயந்திரங்களுக்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர். புதுச்சேரியில் நடைபெற்ற சட்டசபை தேர்தல் 2026 வாக்குப்பதிவு அமைதியாக நிறைவடைந்தது. மாலை 6 மணியுடன் வாக்குப்பதிவு முடிவடைந்ததைத் தொடர்ந்து அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் அதிகாரிகள் மின்னணு வாக்கு இயந்திரங்கள் மற்றும் விவிபாட் கருவிகளுக்கு சீல் வைத்தனர். வேட்பாளர்கள் மற்றும் அவர்களின் முகவர்கள் முன்னிலையில் விதிமுறைகளின்படி இயந்திரங்கள் பாதுகாப்பாக மூடப்பட்டு பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் கண்காணிப்பு மையங்களுக்கு எடுத்துச் செல்லப்பட்டன. அங்கு வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் நாள் வரை இயந்திரங்கள் பாதுகாப்பாக வைக்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். முழு செயல்முறையும் தேர்தல் ஆணையத்தின் வழிகாட்டுதலின்படி முறையாக நடைபெற்றதாகவும் கூறப்பட்டது. வில்லியனூர் தூய லூர்து அன்னை திருத்தலத்தின் 149வது ஆண்டு திருவிழா வருகிற ஏப்ரல் 11ஆம் தேதி சனிக்கிழமை கொடியேற்றத்துடன் துவங்க உள்ளது என திருத்தல அதிபர் ஆல்பர்ட் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மிஷன் வீதியில் உள்ள பேராயர் இல்லத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த வில்லியனூர் தூய லூர்து அன்னை திருத்தலத்தின் அதிபரும் பங்கு தந்தையுமான ஆல்பர்ட், புதுச்சேரிக்கு அருகில் அமைந்துள்ள வில்லியனூர் தூய லூர்து அன்னை ஆலயம் வரலாற்று சிறப்புமிக்க ஆலயங்களில் ஒன்றாகும். பிரான்சில் உள்ள லூர்து தேவாலயத்திற்கு பிறகு ஆசியாவில் கட்டப்பட்ட முதலாவது ஆலயமாகும். ஆசியா கண்டத்திலேயே தமிழர் பண்பாட்டின்படி ஆலயத்தின் எதிரே குளம் அமைந்திருப்பது இந்த ஆலயத்தின் தனி சிறப்பு. வில்லியனூர் தூய லூர்து அன்னை ஆலயத்தின் ஆண்டு திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் ஈஸ்டருக்கு பின்னர் 6வது நாளில் துவங்குவது வழக்கம். அதன்படி வில்லியனூர் தூய லூர்து அன்னை திருத்தலத்தின் 149வது ஆண்டு திருவிழா வருகிற ஏப்ரல் 11ஆம் தேதி சனிக்கிழமை அன்று கொடியேற்றத்துடன் துவங்குகிறது. அன்று காலை 5:30 மணிக்கு அருள்நிறை ஆலயத்தில் தஞ்சாவூர் மறைமாவட்ட ஆயர் சகாயராஜ் தலைமையில் திருப்பலி நிறைவேற்றப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து லூர்து அன்னையின் உருவம் தாங்கிய திருக்கொடி மாதா திருக்குளத்தை சுற்றி மேலதாளம் முழங்க பூமழை பொழிய ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு மேதகு ஆயர் சகாயராஜ் அவர்களால் திருத்தல முற்றத்தில் உள்ள கொடிமரத்தில் திருக்கொடி ஏற்றுகிறார். ஏப்ரல் 11ஆம் தேதி இரவு 7:30 மணிக்கு திருத்தலத்தின் சார்பில் லூர்து அன்னைக்கு வைர கிரீடம் அணிவித்து தேர்பவனி நடக்க உள்ளது. தொடர்ந்து 18ஆம் தேதி வரை பங்கின் சார்பாக அதே வைர கிரீடம் சூட்டப்பட்டு தேர்பவனி நடைபெறும். திருவிழா 9 நாட்களில் 9 நாளும் தினமும் காலை மற்றும் மாலை திருப்பலி, மறையுறை மற்றும் தேர்பவனி நடைபெற உள்ளன. வருகிற ஏப்ரல் 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 மணிக்கு புதுவை கடலூர் உயர் மறைமாவட்ட மேதகு பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் தலைமையில் ஆண்டு பெருவிழா காலை திருப்பலி நடக்கிறது. மாலை 6 மணிக்கு வேலூர் மறைமாவட்ட மேதகு ஆயர் அம்ப்ரோஸ் பிச்சைமுத்து தலைமையில் பெருவிழா மாலை திருப்பலி நடைபெறுகிறது. இரவு 7:30 மணிக்கு லூர்து மாதாவுக்கு வைர கிரீடம் டாக்டர் லூயி கண்ணையா குடும்பத்தினர் சார்பாக அவரது மகன் டாக்டர் ஆனந்த ஆரோக்கியராஜ் அவர்களால் சூட்டப்பட்டு ஆடம்பர தேர்பவனி நடக்கிறது. மறுநாள் ஏப்ரல் 20ஆம் தேதி காலை 6:30 மணிக்கு நடைபெறும் திருப்பலிக்கு பின்னர் கொடி இறக்கத்துடன் ஆண்டு பெருவிழா நிறைவு வருகிறது. எனவே வில்லியனூர் லூர்து அன்னை திருவிழாவில் பங்கேற்று அன்னை மரியாளின் ஆசியை பெற பக்தர்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். திருவிழா ஏற்பாடுகளை வில்லியனூர் தூய லூர்து அன்னை திருத்தல தந்தையர்கள் ஆல்பர்ட், ஆல்வின் அன்பரசு, டோமினிக் சாவியோ, அலெக்ஸ், அருட்சகோதரிகள் பங்கு பேரவையினர், இளைஞர் இயக்கத்தினர், பக்த சபையினர், விழா குழுவினர் மற்றும் வில்லியனூர் பங்கு இறைமக்கள் செய்து வருகின்றனர் என்று தெரிவித்தார். ஆண்டு பெருவிழா திருப்பலி காலை 7:30 மணி அளவிலே நம்முடைய புதுவை கடலூர் உயர் மறை மாவட்ட பேராயர் மேதகு பிரான்சிஸ் கலிஸ்ட் அவருடைய தலைமையில் ஆடம்பர திருவிழா திருப்பலியும், அன்று மாலை 6 மணி அளவிலே வேலூர் மறை மாவட்ட ஆயர் மேதகு அம்ப்ரோஸ் பிச்சைமுத்து அவருடைய தலைமையிலே மாலை பெருவிழா திருப்பலியும் பிறகு ஆடம்பர தேர் பவனியும் நடைபெற இருக்கிறது. சிறப்பாக இந்த ஆண்டு அன்னையினுடைய ஆடம்பர தேர் பவனிக்கு அன்னைக்கு வைர கிரீடம் அணிவித்து டாக்டர் லூயி கண்ணையா அவருடைய மகன் டாக்டர் ஆனந்த் ஆரோக்கியராஜ் அவருடைய தலைமையிலே வைர கிரீடம் அறிவித்து சிறப்பான பெருவிழா தேர் பவனியும் நடைபெற இருக்கிறது. ஆசியாவினுடைய லூர்து என்று அழைக்கப்படக்கூடிய இந்த அன்னையினுடைய 149வது இந்த பெருவிழாவிற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வருக வருக என்று நான் வரவேற்கின்றேன். மிக சிறப்பாக
எல்லா விதமான ஜாதி மத இன வேறுபாடுமின்றி திரளாக பல ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி கொண்டாடக்கூடிய இந்த பெருவிழாவிலே அனைவரும் கலந்து கொண்டு அன்னையுடைய ஆசிரை பெற உங்களை அன்போடு அழைக்கின்றோம். புதுச்சேரி வரலாற்றில் முதல் முறையாக 91.23% ஓட்டு பதிவாகியுள்ளது. 3 அடுக்கு பாதுகாப்பில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டு 24 மணி நேரமும் சிசிடிவி மூலம் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. புதுச்சேரி சட்டசபை தேர்தல் நேற்று நடைபெற்றது. புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாமில் மொத்தம் உள்ள 30 சட்டசபை தொகுதிகளுக்கு 1099 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருந்தது. காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கி 6 மணி வரை நடைபெற்றது. நகரம் மற்றும் கிராமப்புறங்களில் வாக்காளர்கள் வரிசையில் நின்று தங்களது வாக்குகளை செலுத்தினர். மாநிலம் முழுவதும் வாக்குச்சாவடிகளில் 89.87% வாக்குகள் பதிவானது. தபால் ஓட்டுகள் 1.36%ஐயும் சேர்த்தால் 91.23% புதுச்சேரியில் வாக்குப்பதிவு உயர்ந்துள்ளது. இந்த வாக்குப்பதிவு புதுச்சேரி தேர்தல் வரலாற்றில் புதிய சாதனையாக கருதப்படுகிறது. வாக்குப்பதிவு முடிந்த பிறகு அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் முகவர்கள் முன்னிலையில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சீல் வைக்கப்பட்டது. தொடர்ந்து புதுச்சேரியின் 23 தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் லாஸ்பேட்டையில் உள்ள 3 வாக்கு எண்ணும் மையங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டது. ஓட்டு எண்ணும் மையங்களில் பாதுகாப்பு அறையில் எந்திரங்கள் வைக்கப்பட்டு முகவர்கள் முன்னிலையில் தொகுதி வாரியாக வைக்கப்பட்டு பூட்டி சீல் வைக்கப்பட்டது. ஓட்டு எண்ணும் மையங்களில் 3 அடுக்கு பாதுகாப்பும் 24 மணி நேரமும் சிசிடிவி கண்காணிப்பும் போடப்பட்டுள்ளது. புதுச்சேரி போலீசாருடன் துணை இராணுவ படையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். வரும் மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ளது. புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு தொகுதிக்கு உட்பட்ட திருக்கனூர் அரசு பள்ளி வாக்குச்சாவடியில் காங்கிரஸ், பாஜகவினர் கடும் மோதலில் ஈடுபட்டனர். போலீசார் தடியடி நடத்தி அவர்களை விரட்டி அடித்தனர். தொடர்ந்து பதற்றம் நீடித்து வருவதால் போலீசார் அங்கு குவிக்கப்பட்டுள்ளனர். புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று காலை முதல் தொடங்கி நடைபெற்று வருகிறது. பல்வேறு தொகுதிகளில் மக்கள் ஆர்வமுடன் நீண்ட வரிசையில் நின்று வாக்குகளை செலுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு தொகுதிக்கு உட்பட்ட திருக்கனூர் அரசு பள்ளியில் அமைந்துள்ள வாக்குச்சாவடியில் இன்று காலை முதல் வாக்கு தொடங்கிய நிலையிலிருந்தே பதற்றமான சூழ்நிலை காணப்பட்டது. இந்த நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி சார்பில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் மற்றும் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் டிபிஆர் செல்வம் ஆகியோரின் ஆதரவாளர்கள் வாக்குச்சாவடியில் திரண்டனர். அப்போது வரிசையில் நின்று வாக்கு செலுத்துவது தொடர்பாகவும் மற்றும் வாக்குகளை தாமரை மற்றும் கை சின்னத்திற்கு பதிவு செய்யுங்கள் என்று வாக்காளர்களிடம் கேட்டதாகவும் கூறப்படுகிறது. இதனால் இரு தரப்பினருக்கும் கடுமையான வாக்குவாதம் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் 2 தரப்பினரும் கடுமையாக தாக்கிக் கொண்டனர். இதனையடுத்து பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்த போலீசார் இரு தரப்பினரையும் தடியடி நடத்தி விரட்டி அடித்தனர். இதனால் வாக்குச்சாவடியில் திடீர் பதற்றமான சூழ்நிலை காணப்பட்டது. தொடர்ந்து திருக்கனூர் அரசு பள்ளி வாக்குச்சாவடி பதற்றமாக காணப்படுவதால் 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி சபரி வித்யாசர்மம் பள்ளியில் 22வது ஆண்டு விழா மற்றும் வழியனுப்பு விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி ஈசிஆரில் அமைந்துள்ள சபரி வித்யாசர்மம் பள்ளியில் 22வது ஆண்டு விழா மற்றும் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான வழியனுப்பு விழா ஏப்ரல் 4ஆம் தேதி அன்று சிறப்பாக நடைபெற்றது. பள்ளியின் தலைமை ஆசிரியர் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் மாணவர்களின் திறமைகளை ஊக்குவிக்கும் விதமாக பல்வேறு நிகழ்ச்சிகள் ஒருங்கிணைக்கப்பட்டன. விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக பள்ளி மேலாண் குழு தலைவர், ஊர் முக்கியஸ்தர்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். விழாவில் உரையாற்றிய ஆசிரியர்கள் மற்றும் விருந்தினர்கள் மாணவர்களின் கல்வி வளர்ச்சி, ஒழுக்கம் மற்றும் எதிர்கால இலக்குகள் குறித்து ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளை வழங்கினர். கடந்த கல்வியாண்டில் கல்வி மற்றும் விளையாட்டுத் துறைகளில் சிறந்து விளங்கிய மாணவர்களுக்கு பாராட்டுகளும் பதக்கங்களும் வழங்கப்பட்டன. விழாவின் ஒரு பகுதியாக மாணவர்களின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. பாரம்பரிய கலைகளான பரதநாட்டியம், கரகாட்டம் மற்றும் யோகா போன்ற நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களை பெரிதும் கவர்ந்தன.
தற்கால இசைக்கு ஏற்ப மாணவர்கள் ஆடிய குழு நடனங்கள் விழாவிற்கு மேலும் உற்சாகம் சேர்த்தன. பள்ளியிலிருந்து மேல்நிலை படிப்பிற்கு செல்லவிருக்கும் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் இனிப்புகள் வழங்கி அவர்களின் மேலான எதிர்காலத்திற்காக வாழ்த்துக்களை தெரிவித்தனர். நிகழ்ச்சியின் நிறைவாக பள்ளி மாணவர்களின் கல்வி சூழலை மேம்படுத்தவும் ஒருமைப்பாட்டை வளர்க்கவும் இந்த விழா ஒரு முக்கிய மைல்கல்லாக அமைந்தது என பெற்றோர்கள் நெகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். புதுச்சேரியில் பெண்களுக்கான தனித்துவமான வாக்குச்சாவடி மையம் அரவிந்தர் வீதியில் உள்ள சுசீலாபாய் அரசு பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த மையத்தில் காவல்துறை முதல் வாக்குச்சாவடி பணியாளர்கள் வரை அனைவரும் பெண்களாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பெண்களின் அரசியல் பங்கேற்பை ஊக்குவிக்கும் வகையில் பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அதில் ஒன்றாக பெண்களுக்கான தனித்துவமான வாக்குச்சாவடி மையம் அமைக்கப்பட்டு அது பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது. அரவிந்தர் வீதியில் உள்ள சுசீலாபாய் அரசு பள்ளியில் செயல்பட்டு வரும் இந்த சிறப்பு வாக்குச்சாவடி மையம் முழுமையாக பெண்களால் நிர்வகிக்கப்படுகிறது. காவல்துறை பாதுகாப்பு பணியில் ஈடுபடும் அதிகாரிகள் முதல் வாக்குச்சாவடி அலுவலர்கள், மேற்பார்வையாளர்கள், உதவி பணியாளர்கள் என அனைத்து நிலைகளிலும் பெண்கள் மட்டுமே பணியாற்றுகின்றனர் என்பது இந்த மையத்தின் முக்கிய சிறப்பம்சமாகும். வாக்காளர்கள் சுலபமாகவும் பாதுகாப்பாகவும் வாக்களிக்க தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் இங்கு செய்யப்பட்டுள்ளன. சுத்தமான குடிநீர், நிழற்குடை, அமர்விட வசதி உள்ளிட்டவை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதுடன் முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவிகளும் வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் பெண்கள் வாக்காளர்களை வரவேற்கும் விதமாக மையம் அழகாக அலங்கரிக்கப்பட்டுள்ளது. இது ஒரு விழா கோலம் போன்று காட்சியளிப்பதால் வாக்காளர்களிடம் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தேர்தல் பணிகளில் பெண்கள் முன்னிலையில் செயல்படுவதன் மூலம் சமூகத்தில் பெண்களின் திறன் மற்றும் பொறுப்புணர்வு வெளிப்படுகிறது என பொதுமக்கள் பாராட்டுகின்றனர். இந்த வகையான பெண்கள் மட்டுமே வாக்குச்சாவடி மையங்கள் பெண்களின் வாக்கு சதவிகிதத்தை அதிகரிக்கும் முயற்சியாக பார்க்கப்படுகின்றன. இதுபோன்ற முயற்சிகள் பெண்களின் அரசியல் ஈடுபாட்டை மேலும் வலுப்படுத்தும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மொத்தத்தில் புதுச்சேரியில் அமைக்கப்பட்டுள்ள இந்த தனித்துவமான வாக்குச்சாவடி மையம் பெண்கள் முன்னேற்றத்திற்கான ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்கிறது. காலையிலே சீக்கிரமா போடலாம். இங்க லேடிஸ்க்காக இங்க பிங்க் பூத் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப வசதியாகவும் இருக்கும். நம்ம க்யூவில் நிற்க வேணாம். உள்ளே இருக்க எல்லா ஸ்டாஃப்ஸும் ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ நீங்கள் சேஃபாக வந்துட்டு ஓட்டு போட்டு போகலாம். தேங்க்யூ. இது அரவிந்தர் தெருவுடைய பூத்து. இந்த பூத்தில் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் லேடிஸ். ஐ திங்க் தே ஆர் டூயிங் ஒண்டர்ஃபுல்லி தேர் ஜாப். அவங்க ஃபீமேலாக இருக்கிறதுனால யாரும் குதிச்சு மதிப்பிட வேண்டாம். நல்லபடியாக எல்லா வேலையும் செய்கிறாங்க. அது இல்லாமல் காமாவும் இந்த ஓட்டுப்பதிவு நடக்குது. ரொம்ப நன்றி. புதுச்சேரியில் வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் நகரப்பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள தனித்துவமான வாக்குச்சாவடியில் ரோபோ வாக்காளர்களுக்கு பூ கொடுத்து வரவேற்றது அனைவரையும் கவர்ந்தது. மீண்டும் முக்கிய செய்திகள். அனைத்து வாக்குப்பதிவு இயந்திரங்களும் வாக்கு எண்ணும் மையங்களில் பாதுகாப்பாக சீல் வைப்பு. 24 மணி நேரமும் சிசிடிவி மூலம் கண்காணிப்பு தீவிரம். வில்லியனூர் தூய லூர்து அன்னை ஆலயத்தின் 149வது ஆண்டு திருவிழா 11ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவக்கம். புதுச்சேரியில் நடைபெற்ற தேர்தலில் 91.23% வாக்குப்பதிவு. புதுச்சேரி வரலாற்றில் இதுவே முதல் முறை. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தன. வணக்கம்.